எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கரணங்கள், கிரகங்கள், மிருகங்கள். அதாவது கரணம் அப்படின்னா என்னென்னா, பஞ்சாங்கத்தில் 5 இருக்குது. திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், கிழமை. இந்த 5ல் கரணம் அப்படிங்கிறது ஒன்று. பஞ்சாங்கம் அப்படின்னா 5 விஷயங்கள். திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், கிழமை. அதில் கரணம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. இந்த கரணத்துக்கு மொத்தம் 11 கரணம் இருக்குது. நீங்கள் பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ட்டு. அப்போ கரணத்தை பார்த்தோம் அப்படின்னா மரணத்தை கூட தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கரணங்கள் 11 இருக்குது. அதுக்குரிய கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அதுக்குரிய விலங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். விலங்குகள், பறவைகள் எல்லாமே. இப்போ இந்த கரணத்துக்கு ஒரு கிரகம் இருக்குல்ல, இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். யார் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அதுக்குரிய கிரகத்தை நீங்கள் வலுப்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இது வலுப்பட்டுருச்சுன்னா ராஜயோகத்தை இந்த கிரகம் கொடுக்கும். அதனால தான் எப்பயுமே கரணத்துக்குரிய கிரகத்தை வலுப்படுத்தணும். அதுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்களும் இருக்குது. அதையும் நான் ஒரு வீடியோக்களில் போடுறேன். இப்போதைக்கு அந்த விலங்குகள், ஒரு கரணத்துக்கும் ஒரு கிரகம், அதனுடைய விலங்கையும் நான் போட்டிருக்கேன். இந்த விலங்குகளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டாக்குமெண்ட்ரி மாதிரி பார்த்தாலோ, இல்லை நேரில் போய் பார்த்தாலோ, இல்லை அதுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணாலோ உங்களுக்கு இந்த கரணம் ஆக்டிவேட் ஆகும். இந்த கரணம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வணிஜ கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மாட்டுக்கோ அல்லது காளைக்கோ ஏதோ ஒரு உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா சூரியன் வலுவாகும். அப்போ அவர் ஜாதகத்தில் எந்த இடத்துல சூரியன் இருக்கோ அந்த இடத்துக்குரிய பலனை சூரியன் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பாரு. எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குரிய பலனை சூரியன் கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் 8வது இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த 8வது இடத்துல இருந்தாலுமே அந்த 8வது இடத்துக்குரிய நட்பலன்களை இந்த சூரியன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் வலுவாகும் போது அது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ இந்த கிரகம் அந்த வீட்டுக்குரிய வேலைகளை நல்லா சிறப்பாக செய்வார், வெற்றியை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ கரணங்கள் மொத்தம் 11 கரணம் இருக்குது. இதில் முதல் 7 கரணங்கள் சரகரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி 4 கரணங்கள் ஸ்திர கரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரகரணம் அப்படின்னா அடிக்கடி வரக்கூடிய கரணங்கள். இந்த 4 கரணங்கள் ஒரு டைம் தான் வரும், அடிக்கடி வராது. அதை தான் நம்ம ஸ்திர கரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாவகரணம் அதுதான் முதல் கரணம். அதனுடைய கிரகம் செவ்வாய். அப்போ இந்த பாவகரணத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா செவ்வாய் வலுவாகும். அது எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னா சிங்கத்தினுடைய டாக்குமெண்ட்ரி அல்லது சிங்கத்தினுடைய ஸ்க்ரீன் சேவரில் சிங்கத்தை வைக்கிறது, அல்லது சிங்கத்தை போய் பார்க்குறது, அல்லது சிங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நீ உதவி பண்ணீங்க அப்படின்னா இந்த பாவகரணம் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா செவ்வாய் வலுவாகும். ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல செவ்வாய் இருக்காங்களோ அதே மாதிரி செவ்வாய் வீடுகள் எதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் நற்பலனை கொடுப்பாரு. அடுத்து 2வது பாலவ கர்ணம். பாலவ கர்ணத்தினுடைய கிரகம் ராகு பகவான். அதனுடைய விலங்கு புலி. இப்போ இந்த பாலவ கர்ணத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா எப்படி வலுப்படுத்துறது? புலி படத்தை ஸ்க்ரீன் சேவரில் வைக்கலாம், அல்லது புலி சம்மந்தப்பட்ட மூவிஸ் பார்க்கலாம், டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கலாம், புலியை நேரில் போய் பார்க்கலாம், அல்லது புலிக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாலவ கர்ணம் ஆக்டிவேட் ஆகி ராகு ராஜயோகத்தை கொடுப்பார். ராகு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்குரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். கௌளவ கர்ணம் தான் 3வது கர்ணம். இதுக்குரிய கிரகம் சனி பகவான். இதுக்குரிய விலங்கு பன்றி. அப்போ பன்றிக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்லது பண்ணாலோ, அல்லது பன்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி பார்க்கறதுனாலையோ, கடவுளில் பன்றி சம்மந்தப்பட்ட கடவுள் பார்த்திங்கன்னா வராகர், வராகி, அந்த மாதிரி கடவுளுக்கும் நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் அபிஷேகம் பண்ணிங்கனாலும் இந்த கௌளவ கர்ணம் ஆக்டிவேட் ஆகி சனி பகவான் வலுவடைவார். ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி பகவான் இருக்காரோ அந்த இடங்கள் ஸ்ட்ராங் ஆகும். அது மூலிமா நட்பலன்களை நீங்கள் அடைய முடியும். அடுத்து தைத்துளை கரணம் அப்படிங்கிறது 4வது கரணம். இதுக்குரிய கிரகம் சுக்கிரன். இதை குறிக்கக்கூடிய விலங்கு கழுதை. அப்போ கழுதை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி, கழுதை சம்மந்தப்பட்ட வீடியோஸு, அல்லது கழுதைக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா தைத்துளை கரணம் ஆக்டிவேட் ஆகி சுக்கிரன் வலுவடைஞ்சு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கோ அதுக்குரிய நட்பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அடுத்து கரசை கரணம் 5வது கரணம். இதுக்குரிய கிரகம் சந்திரன். இதுக்குரிய விலங்கு யானை. அப்போ யானைக்கு நீங்கள் ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்க, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறீங்க யானைக்கு, அல்லது யானை சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன் சேவர் வைக்கிறீங்க, யானை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ் அடிக்கடி பார்க்குறீங்க, யானையை நேரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த கரசை கரணம் ஆக்டிவேட் ஆகும். எந்த விதத்துலேயும் இந்த கரணங்களுக்குரிய இந்த விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. அப்படி பண்ணும்போது இது ஆக்டிவேட் ஆகும். துன்புறுத்தாமல் இருந்தால் நல்லது பண்ண அது மேலே கொஞ்சம் வலுவடைஞ்சு உங்களுக்கு அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும்.
அடுத்து வணிஜய கரணங்கிறது 6வது கரணம். இதுக்குரிய கிரகம் வந்து சூரியன், விலங்கு வந்து காளை. அப்போ காளைக்கு வந்து ஏதோ நீ ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு மாடுகளுக்கு ஏதோ ஒன்று தானம் பண்ணுறீங்க அப்படின்னா வணிஜய கரணம் ஆக்டிவேட் ஆகும். சூரியன் வலுவடைஞ்சு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவம் வந்து நற்பலன்களை கொடுக்கும். பத்திரை கரணங்கிறது கேதுனுடைய கரணம், கேது தான் அதுக்குரிய கிரகம். மிருகம் வந்து கோழி. அப்போ பத்திரை கரணத்தை பிறந்தவங்க வந்து சிக்கன் வந்து சாப்பிடக்கூடாது. கோழிக்கு ஏதோ வந்து தீவனம் வாங்கி ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பத்திரை கரணம் ஆக்டிவேட் ஆகி ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்கோ அது மூலிமா வந்து நற்பலன்கள் வந்து கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு கரணத்தை இது ஸ்தர கரணங்கள், அடிக்கடி வரக்கூடிய கரணங்கள். இப்போ ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு கிரகம் இருக்குது, அதுக்குரிய விலங்கு இருக்குது. ஏன் அந்த மாதிரி விலங்கு வச்சாங்க அப்படின்னா இந்த கரணத்தில் பிறந்தவங்க அந்த விலங்கு சம்மந்தப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விலங்கு சம்மந்தப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு பத்திரை கரணம்னா கோழி எப்படி இருக்கும், ஏதாவது ஒன்று கிளறிகிட்டே இருக்கும். அப்போ பத்திரை கரணத்தில் பிறந்தவங்க வந்து ஏன் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, எதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விலங்கினுடைய குணாதிசயங்கள் வந்து இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அடுத்து சகுனி கரணம் வந்து 8வது கரணம். இதுக்குரிய கிரகம் வந்து சனி பகவான். பறவை வந்து காகம். அப்போ காகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா இந்த சனி ஆக்டிவேட் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குரிய நற்பலன்களை வந்து நீங்கள் அடைய முடியும் சகுனி கரணத்தை ஆக்டிவேட் பண்ணால். அடுத்து சதுஷ்பாத கரணம் வந்து குருவினுடைய கரணம். குரு தான் அதுக்குரிய கிரகம். அதனுடைய மிருகம் வந்து நாய். அப்போ சதுஷ்பாதம் கரணத்தில் உள்ளவங்க வந்து நாய் வளர்த்தாங்கனாலோ நாய்க்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ பராமரித்தாங்கனாலோ அது வந்து ஏற்றத்தை கொடுக்கும். அப்போ குரு வந்து ஆக்டிவேட் ஆகி குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதுக்குரிய நற்பலன்களை வந்து நீங்கள் அடைய முடியும். நாகவ கரணம் அப்படிங்கிறது ராகுனுடைய கரணம். ராகுங்கிறது பாம்பு. அப்போ பாம்புக்கு ஏதோ ஒரு வகையில் பாம்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸு, பாம்பு சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன் சேவர், பாம்புக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உதவி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நாகவகரணம் ஆக்டிவேட் ஆகி ராகு ராஜயோகத்தை கொடுப்பார். கடைசியாக இருக்கிற கிமஸ்துக்னம் கரணம். இதனுடைய கிரகம் வந்து புதன் பகவான். மிருகம் வந்து அட்டை அல்லது மண்புழு. அப்போ வந்து இந்த மண்புழு அட்டைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கனாலோ ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிட்டிங்கனாலோ இந்த கிமஸ்துக்னம் கரணம் ஆக்டிவேட் ஆகி புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல வந்து ராஜயோகத்தை கொடுப்பாரு. இப்படி வந்து 11 கரணங்களை இயக்கி அது மூலிமா ராஜயோகத்தை எப்படி அடையணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்று நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.